அதை பேசிடுவோம். திரு அருணர், நீங்க குறுக்கிட ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நான் ஜெண்டாமாருடைய முதல் கட்ட எடுத்துட்டு இருக்கணும். எஸ் சார், ஒன்றும் இல்லைங்க சார். ஸ்ரீராம் சார், தேங்க்ஸ். நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சார் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் போது நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ ஏன் அது கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அரசாங்கம் என்பது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு உண்டான வேலை. அது எங்களுக்கு பிடிக்கல, தனிநபர் விருப்பத்தையும் வெறுப்பத்தையும் விட்டு இந்த நாடு ஆள வேண்டியும் கட்டாயம். அதாவது நீங்க பண்ணும் போது பண்ணா கரெக்ட், நாங்க அரசாங்கத்துல இருந்த போது பண்ணா தப்புங்கிறது ஒரு தப்பான ஒரு உதாரணம் சார். அது வந்து நீங்க இவ்வளவு பெரிய படிச்சவங்களுக்குள்ளார நம்ம இந்த விவாதம் தேவை இல்லைங்கிறது என்னோட இது. நான் தப்பா இருந்தா கூட திருத்திக்கிறேன் சார். செகண்ட், இதுல வந்து சார் சொன்னாங்க தமிழை வந்து வளர்க்கறதுக்கு காசி தமிழ் சங்கமம் பத்தி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், நான் என்ன கேட்கிறேன், எங்க பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரல என்ன சார் தப்பு இருக்கு? அதுல ஒரு இன்னொன்னு டேட்டா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து தமிழ் ஸ்டூடெண்டோட பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிராஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ண விதத்தையும் எடுத்துக்கங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, கோவிட் டைம் நீங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டா வந்து ஸ்ரீராம் சார் சொல்றாரு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னு. யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்க கோவிட் டைம்ல ஸ்கூலும் சரி பினான்ஸும் சரி நிறைய லிபரலைசேஷன் எடுத்துக்கிட்டாங்க. கடன் வாங்கலாம், இல்ல மத்தது பண்ணலாம், இது கோவிட் டைம் காரணங்கிறதுனால பண்ணலாம்னு சொல்றாங்க. அதையும் மனதில் கருத்தில் கொண்டு பிள்ளைகள் கோவிட் டைம்ல ஸ்கூல் போகல சார். அதனால உங்களுக்கு உண்டான டேட்டா 7.5 லட்சம் பேர் குறைவாக இருக்கும் சார். ஆனா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு மட்டும் நீங்க ஒரு தடவை குறிச்சுக்கணும். லாஸ்ட், இப்ப சார் சொல்றாங்க சமஸ்கிருதம் வந்து அருமையான மொழி ஒன்று. சார், சமஸ்கிருதத்தை பத்தி நாங்க எதுவும் தப்பா சொல்லவே கிடையாது. எங்களுக்கு வந்து இருமொழி கொள்கைனால நாங்க என்ன நல்லது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். கடைசியா நான் சொல்லிக்கிற பாயிண்ட் இதுதான். சமஸ்கிருதம்னு சார் வந்து நிறைய இடத்துல சொல்றாங்க. இப்ப ஃபாரின் போற இடத்துல எல்லாத்துலயும் இங்கிலீஷ்ல தான் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நம்ம ஜெய்சங்கர் சாரா இருந்தாலும் சரி, நம்ம பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல தான் சொல்றாங்க. இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ், இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன். சோ அதே இடத்துல மாறுபட்ட கருத்துக்கு ஸ்ரீராம் சார் மாதிரியும் வந்து இந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் சார். இன்னொன்னு சார் சொல்றாங்க, பிள்ளைங்கள் வந்து பிரைவேட்ல படிக்கிறாங்க, பப்ளிக்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. திமுக வந்து இங்கதான் நீ படிக்கணும், இங்கதான் படிக்க கூடாது, தமிழ் கல்வி வந்து இவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. படிக்கணும், படிக்கிற கொள்கையில இருமொழி கொள்கை இருக்கிறது, அதுதான் முக்கியம். செகண்ட், எவ்வளவு குறுக்கீடு. ஓகே நாகராஜ் சார், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இன்னும் ஜென்ராம் அவர்கள் பேச வேண்டியிருக்கு, நீங்க சுருக்கமா சொல்லுங்க நாகராஜ். எஸ், இல்ல இவங்க இருமொழி கொள்கையில சொல்றாங்க, பட் இவங்க தமிழ்னு சொல்ற ஆங்கிலத்தையும் இங்க வாழ்ற மக்கள் கன்னடத்தையும் படிக்கின்ற பொழுது தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. தெலுங்கு மக்கள் தெலுங்கை படிக்கின்ற பொழுது தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. மலையாளம் படிக்கின்ற பொழுது தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. மொழி சிறுபான்மையினர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளை நீங்க குறிப்பிடுறீங்க அதானே? எல்லா பள்ளிகள்லயும் தமிழ் கட்டாயமா படிக்க வேண்டியிருக்கும் சார். தமிழ் இல்லாம இருக்காது. அது வந்து ஒரு நீங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா பள்ளிகள்லயும் தமிழ் நீங்க வந்து பாஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்க 2021 இருந்து எங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அது வந்து கட்டாயம் இப்ப நடைமுறையில் இருக்குது. நம்ம செக் பண்ணோம். கட்டாய பாடம் இருமொழி கொள்கைன்னா அப்ப 3 மொழி ஆச்சுல்ல. இப்போ நீங்க ஆங்கிலம் எடுக்கிறீங்க, தமிழ் எடுக்கணும், கன்னடம் எடுக்கணும்னா 3 மொழி ஆச்சுல்ல. அப்ப என்னோட தாய்மொழி கன்னடமா இருந்தா கன்னடத்தை மிஸ் பண்ணணுமா? இல்ல, இங்க வந்து அதை நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழை படிங்க அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுல என்ன வேறுபாடுனா நாகராஜ், இப்ப நாம போய் உத்தரப்பிரதேசத்துல வேலைக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன், உத்தரப்பிரதேசத்துல தமிழுக்கான வாய்ப்பை நான் உருவாக்குகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றா, அது வேற. ஆனா ஹிந்தியில இருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து எனக்கு ரைட் ராயலா நான் தமிழ் கேட்கிறேன், அவங்க தாய்மொழி அல்லாத ஒருத்தர், நீங்க எதுவும் வச்சுக்க, ஹிந்தி தமிழ் நம்ம வச்சுக்கோங்க, தாய்மொழி அல்லாத ஒருத்தர் வரும்போது அவர் அந்த மாநிலத்திற்கான மொழியை கற்க வேண்டும். இது அடிப்படையா இருக்கிறது. இதுல என்ன சிக்கல் இருக்குன்றீங்க? அது இப்ப கட்டாயம் இல்லையே, கட்டாயப்படம் இல்லையே. இப்போ சரி, ஓகே, நான் அந்த கேள்வி வச்சு கட்டாயப்படம் இல்லையே, அது கட்டாயப்படுத்துறதா என்இபி தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயப்படுத்துறது. தமிழ் வழியில் படிங்கன்னு சொல்லுது. ஓகே, ரைட். அந்த மாநில மொழியில் படிங்கன்னு சொல்லுது. அது தமிழ்நாட்டில் இப்ப இல்ல, அதான் சொல்ல வரேன். ஓகே, திரு ஜென்ராம்.